ஓகே, மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேராபோலிக் மோஷன் பார்த்துட்டோம். இப்போ இந்த பிளேன் கண்டினியூஷன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கண்டினியூஷன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பேர்ட் ஃபிளைஸ் ஃப்ரம் -3m 4m -3m மூணு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க, which means is x y z to these coordinates. அதாவது நம்ம என்ன மீன் பண்ண வரோம்னா, இது ஒரு ரூம். இந்த ரூம் வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ரூம்னு எடுத்துட்டேன்னா இது x கோஆர்டினேட்னு எடுத்துக்கலாம், இது வந்து y கோஆர்டினேட்னு எடுத்துக்கிட்டு இதை வந்து z கோஆர்டினேட். எனிவே யூ கேன் டேக் 3 கோஆர்டினேட்ஸ் x y and z. ஸோ நீ வந்து கிராஃப் 2 டைமென்ஷன்ல வரைகிறது ஈஸி, 3 டைமென்ஷன்ல வரைகிறது கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரா. நீ விஷுவலைஸ் தான் பண்ணணும், நீ யோசிச்சு பார்க்கணும். இது பிளஸ் எக்ஸ்னா இது மைனஸ் எக்ஸ், திஸ் கேன் பி பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் அண்ட் பிளஸ் ஜெட் மைனஸ் ஜெட். பிளஸ் ஜெட் மைனஸ் ஜெட் எப்படின்னு இப்படி வரைகிறேன் நான். எப்படின்னா இந்த இந்த ஸ்கிரீனுக்குள்ள ஸ்கிரீனுக்கு வெளியில z. இப்போ இது இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், z ஆக்சிஸ் உள்ள வெளியில. ஸோ யூ கேன் ஹேவ் மைனஸ் ஜெட் அண்ட் ஜெட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பேர்ட் ஃபிளைஸ் ஃப்ரம் -3. -3ங்கிறது என்ன, எக்ஸ் ஆக்சிஸ்ல -3 இங்க எங்கேயாவது இருக்கும். அண்ட் 4 வந்து ஒய் ஆக்சிஸ்ல இங்க இருக்கும். தென் -3m zல இங்க இப்படி வெளியில போகும். 2 7 இங்க எங்கேயோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. -2 இங்க கீழே போகும். தென் -3 இங்க. ஸோ இந்த இடத்துல ஆரம்பிச்சு இங்க போய் முடியுது. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது எல்லாமே யூனிட் வெக்டர் சைன் போட்டுக்கோங்க. இன்சர்ட் பண்ணல, இது எல்லாமே யூனிட் வெக்டர் சைன். உங்களுக்கு கொஸ்டின் இப்படி தான் வரும். ஓகே, ஸோ ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ லெட் அஸ் சே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைனல் பொசிஷன், சாரி, displacement will be the final position which you can give as 7i minus 2j minus 3k minus initial position will be 3i, sorry, minus 3i plus 4j minus 3k. Okay, so 7 minus of -3 will give you 10i minus 2j minus 4, இங்கே plus இருக்கு இல்லையா, so this will become minus 2j minus 4j will become minus 6j minus 3k minus of minus 3k will become plus 3k, so this வந்து 0 ஆயிடும். So the final displacement is 10i minus 6j, so your answer is B. 4 girls skating on circular ice ground of radius 200 meter start from a point P on the edge of the ground. Okay, so start from a point P, இது வந்து ground ஓட ஒரு edgeல, and reach a point Q. இந்த இடத்துக்கு போயிடுறாங்க. diametrically opposite to P, அதாவது P எங்க இருக்கோ Q வந்து அதுக்கு நேர் எதிர இருக்கு. so diametrically opposite, following different paths for which girl displacement is equal to the actual length. இப்போ ஏன்னு ஒரு கேர்ள் என்ன பண்றா, இங்கிருந்து ஆரம்பிச்சு இப்படியே பண்ணி இங்க போறா. அப்புறம் பி அப்படின்னு ஒரு கேர்ள் வந்து இங்க ஆரம்பிச்சு இந்த பாத் எடுத்து இங்க போறா. சி அப்படிங்கிறவ இங்கிருந்து இங்க போறா. டி அப்படிங்கிற கேர்ள் வந்து இப்படி போறா. For which girl displacement is equal to actual length of the path. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், actual length of the path என்ன, அதை முதல்ல போடலாம். So let us write actual length is equal to PQ. What is PQ? So radius வந்து 200 meters. So PQ is the diameter. So PQ is equal to 2 into 200 meters, which is equal to 400 meters. இது வந்து actual length. இது of between P and Q. இந்த கேர்ள் போறது கண்டிப்பா 200 விட ஜாஸ்தி, இந்த கேர்ள் போறது ஜாஸ்தி, இந்த கேர்ள் போறது ஜாஸ்தி, இந்த கேர்ள் போறது exact it is equal to the length of the path. So அடுத்த ப்ராப்ளம் போலாம். இப்போ from a building 2 balls A and B are thrown such that A is thrown upwards, B downwards with the same speed. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பில்டிங் இருக்கு, இந்த பில்டிங்ல இருந்து 2 பாலை தூக்கி போடுறீங்க. A அப்படிங்கிற பாலை இப்படி மேல தூக்கி போடுறீங்க, Bங்கிற பாலை இப்படியே போடுறீங்க. ஸோ A upwards, B downwards with the same speed. ரெண்டும் ஒரே ஸ்பீட்ல தான் இருக்கு, ஒரே டைரக்ஷன்ல. If VA and VB are their respective velocity on reaching the ground, அதாவது
கீழே போய் சேரும்போது A அப்படிங்கிற பாலுடைய வெலாசிட்டி VA, கேபிட்டல் வியா கூட நம்ம வச்சுக்கலாம். B அப்படிங்கிற பாலுடைய வெலாசிட்டி வந்து VB. ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இஃப் VA and VB are the respective velocity and reaching the ground, அப்போ VA VB ஒன்னா இருக்குமா வேறையா இருக்குமா அப்படிங்கிற 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. VA greater than VB greater than VA, VB is equal to VA, VA greater than VB, the velocities depend on their masses. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம மேலே ஒரு பாலை வந்து ஒரு தூக்கி போடுறோம். அதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து let us say UA அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தூக்கி போடுற பால் இருக்கு இல்லையா, இது மேலே போயிட்டு மேக்ஸிமம் இது பண்ணிட்டு கீழே அதே வெலாசிட்டியில் தான் வரும். விச் மீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பாலுக்கு இனிஷியல் வெலாசிட்டி வில் பி UA. ஸோ யூ கேன் சே VA square is equal to U square plus 2GH. V square is equal to U square plus 2AS. இதை நம்ம எப்படி வேற எப்படி பார்த்துருக்கோம்? V square minus U square is equal to 2AS இப்படியும் பார்த்துருக்கோம். Vங்கிறது final velocity, Uங்கிறது initial velocity. So VA square is U square plus 2GH. What is H? Hங்கிறது இந்த building ஓட height. Okay? Gங்கிறது acceleration due to gravity, அந்த accelerationனால தான் கீழே விழுறது. So VA square is U square plus 2GH. அப்போ நமக்கு VA என்னவா இருக்கும்? VA is equal to root of U square plus 2GH. Okay, initial velocity தூக்கி போடுறோம், அதே velocity தான் கீழே வருது. which means இந்த building topல இருந்து நம்ம பால் வருதுன்னு வச்சுக்கிட்டாலும் அதே velocityல தான் வரும். so initial velocity is U, final velocity is VA. இப்போ velocity B, VB square is equal to, ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டும் ஒரே velocityல தான் தூக்கி போடுறோம். so that will also be equal to U square plus 2GH. or we can say VB square is equal to U square plus 2GH ஓட square root. ரெண்டையும் பாருங்க, சாரி VB square இல்ல VB. VB is equal to root of U square plus 2GH. ரெண்டையும் பாருங்க, both are equal. So you can say VA is equal to VB. So option, right? Your answer is going to be, this is actually one of the simplest problem. இருக்கறதுலே ரொம்ப easy இது. So the answer is going to be C. Problem. A river is flowing from west to east with a speed 5 meter per second. So அது முதல்ல வரைஞ்சிக்கலாம் நம்ம. ஒரு river போயிட்டு இருக்கு. Okay. From westல ஆரம்பிச்சு eastக்கு போயிட்டு இருக்கு. A swimmer can swim in still water at a speed of 10 meter per second. So let us say இப்போ river உடைய speed is equal to 5 meter per second. The swimmer can swim in still water. Okay. நார்மலான வாட்டர்ல ஸ்விம்மர் எவ்வளோ ஸ்விம் பண்ண முடியும்? 10 meter per second. If he wants to start from a point A on the south bank, so இங்கிருந்து இப்படி இல்லை இப்படி south bank and reach the opposite point B in the north bank. இங்கிருந்து இங்கே போகணும். Okay. What direction should he swim? ஸோ இங்கிருந்து இங்கே போகணுன்னா அவன் இப்படி போகணுமா இப்படி போகணுமான்னு கேட்கணும். ஸோ இவன் வந்து இந்த ஸ்விம்மர் இருக்கான் இல்லையா, அந்த ரிவரோடைய ஃப்ளோக்கு அகெயின்ஸ்டா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த பக்கம் போக முடியும். அதோட போராடி ஸ்விம் பண்ணும்போது இப்படி பின்னால தள்ளிட்டே தானே போவாங்க. ஸோ ஹீ ஸ்விம்மிங் அகெயின்ஸ்ட் த ரிவர், விச் மீன்ஸ் அவன் இப்படி போக மாட்டான், இந்த பக்கமா போக மாட்டான், இந்த பக்கமா தான் போவான். ஸோ இந்த பக்கமா அவன் போறான், இந்த பக்கமா ஏதோ ஒரு ஆங்கிள் டீட்டால அவன் போறான். ஓகே, ஸோ இந்த பக்கமா ஏதோ ஒரு ஆங்கிள் டீட்டால அவன் போறான். இப்படி அவன் போனானா, நார்மலா அவன் போனானா அவனுடைய velocity வந்து Vs. So which means இந்த component, the y component will be equal to Vs cos theta and his x component along which அவன் இப்படி தான் swim பண்ண போறான் is equal to Vs sin theta in the negative x direction. Okay, so அவன் இப்படி தான் போணும். அவன் இப்படி போறது வந்து, so you can say Vs sin theta is equal to, what is Vs? Vs is 10, is equal to 10 sin theta. இந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா, அவன் இந்த பக்கமா போகும்போது வர ஸ்பீடு must be equal to the velocity of the river. So you can say 10 sin theta. So already வந்து அவன் இப்படி இந்த பக்கமா ஜம்ப் பண்றான் நம்ம சொல்லிட்டோம், which means அது என்ன, வெஸ்ட்.
ஸோ அங்கேயே நம்ம என்ன பண்ணிடலாம், அங்கேயே நீ வந்து ஒன்று இதுவாக இருக்கணும், இல்லை இந்த ஆன்சராக இருக்கணும். ஏன்னா வெஸ்ட் சைடு தான் ஜம்ப் பண்ணணும். தட் இஸ் நம்பர் 1. ஸோ நவ் 10 sin theta is equal to 5. அப்புறம் என்ன பண்ணலாம், sin theta is equal to 5 by 10. Or you can say sin theta is equal to 1 by 2. Theta is equal to sin inverse of 1 by 2. Or you can say theta is equal to 30 degree. So இந்த angle 30 degree தெரிஞ்சாச்சு, இவன் வெஸ்ட் சைடு போறான்னு தெரிஞ்சாச்சு. So your answer is going to be C, right? The problem பார்க்கலாம் இப்போ. Two guns A and B can fire bullets at speed 1 km per second and 2 km per second. இது உங்களுக்கு படிச்சாலே புரியும். ரெண்டு துப்பாக்கி இருக்கு. ரெண்டும் வந்து புல்லட் எப்படி ஃபயர் பண்ண முடியும்? A அப்படிங்கிற ஒரு கன்ல வந்து புல்லட்டோட ஸ்பீடு இது, B அப்படிங்கிற ஒரு கன்ல புல்லட்டோடைய ஸ்பீடு இது. From a point on a horizontal ground. இங்கிருந்து இங்கே நின்றுக்கிட்டு நீ சுடுற. They are fired in all possible directions. அப்படின்னா ஹாரிசான்டல் கிரவுண்ட்லேருந்து நீ சுடும் போது இந்த புல்லட் இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி எப்படி வேணால் போகலாம். பின்னால் போக முடியாது, அஃப்கோர்ஸ் முன்னால் தான் போக முடியும். நீ ஹாரிசான்டல்ங்கிறதுனால இப்படி டைரெக்ஷன் இப்படி மட்டும் வச்சுக்கோ. இப்படி போகலாம், இப்படி போகலாம். பின்னாடி இந்த பக்கம் போக முடியாது. ஆல் பாசிபிள் டைரெக்ஷனுங்கும் போது பின்னால் போக முடியாது. ஸோ முன்னால் எந்த டைரெக்ஷனில் வேணால் அது போகலாம். மேலேயும் அவன் சுடலாம். ஓகே, ஒருவேளை கையை பின்னால் வச்சுக்கிட்டா இப்படியும் சுடலாம். ஆல் பாசிபிள் டைரெக்ஷன். The ratio of the maximum areas covered by the bullets fired by the two guns on the ground is okay. இப்போ என்னென்ன பார்க்கலாம். இப்போ நீ வந்து ஒரு புல்லட்டால சுட இங்கிருந்து புல்லட், புல்லட் நீ சுடும் போது புல்லட் எந்த பாத்துல போறது? அப்படி போயிட்டு ஒரு பேராபாலிக் போத்துல தான் வரும். நீ அனுப்புற புல்லட் இப்படி போயிட்டு இப்படி கீழே வரும். ஸோ இதுக்கு வந்து நீ பார்த்தேன்னா மேக்ஸிமம் ஏரியா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. புல்லட் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போகணுன்னா எந்த ஆங்கிளில் ஃபயர் ஆயிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? இப்படியும் ஃபயர் பண்ணலாம், இப்படியும் ஃபயர் பண்ணலாம். ஸோ இப்படி நீ ஃபயர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இப்படி ஃபயர் பண்ணுற புல்லட் என்ன போகும்? இப்படி பண்ணிட்டு இப்படி கீழே வரும் இல்லையா? ஸோ இது மேக்ஸிமம் ஏரியா போயிருக்கணும் அப்படின்னு எடுத்தா ரெண்டு புல்லட்டுக்குமே, ரெண்டு கன்னுக்குமே யுவர் தீட்டா ஹேஸ் டு பி ஈக்குவல் டு 45. இது ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம்னு நம்ம பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் ஏரியா போகணுன்னா theta has to be equal to 45. And projectile motionக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? R is equal to U square sin 2 theta by. Okay, so இப்போ for gun A பார்க்கலாமா? For gun A. Okay, so இப்போ வந்து U square sin 2 theta by G. So let us say theta is equal to 45 அப்படின்னு வச்சோன்னா 2 theta is equal to 90, which means sin 2 theta is equal to 1. So R is equal to only U square by G. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. So for gun A, let us say radius A is equal to U square by G. Similarly for gun B also you will get the same thing. இந்த மீன்வைல் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏரியா, இது வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா உனக்கு தெரியும். அண்ட் விச் மீன்ஸ் ஏ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஓகே, இஃப் ஏ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர், ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு யூ ஸ்கொயர். ஜி வந்து கான்ஸ்டன்ட். So you can say, you can now say here A is proportional to U power 4. ஏன்னா இங்கே R square, R is equal to U square. So A is equal to U power 4. இது வந்து நம்ம வந்து புல்லட்டு first gun Aக்கு. Now we'll have to do it for gun. இது வந்து A is equal to U power 4, or sorry, A is proportional to U power 4, not is equal to. A is proportional to R square na, A is proportional to U power 4. What is A? A is area. Okay, A is proportional to U power 4 இருக்கும்போது let us say A of first bullet AA will be equal to, let us say, UA power 4 divided by, we are finding out the ratio,
area of second bullet will be equal to UB power 4 because we know it is power 4. Now we have the velocities. UA oda velocity enna 1 power 4. UB oda velocity enna 2 power 4. So 2 power 4 is 16. So the ratio of the areas covered is 1:16 and the answer is B. Okay. Okay, அடுத்த problem. X and Y coordinates of a particle at any time are x is equal to 5t minus 2t square. இது வந்து 2t2 இருக்கு 2t square and y is equal to 10t respectively. Where x and y are in meters and t in seconds. X and y coordinates என்ன அர்த்தம்? x வந்து எப்படி வேரி ஆகுது, y எப்படி வேரி ஆகுது. அதை நம்ம ஏற்கனவே xy coordinate என்னன்னு பார்த்திருக்கோம். The acceleration of the particle is at t is equal to 2 seconds is அப்படினு கேட்டிருக்காங்க. So now let us say x is a distance. X is a distance, you know that 5t minus 2t square. ஆனா என்ன கேட்டிருக்காங்க? Acceleration. So acceleration is what? Dx square by dt square. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? First dx by dt கண்டுபிடிக்க போறோம். So what will you have? You will have 5 minus 10t. Then you will have to find out dx square by dt square where you will have which is equal to minus 4, right? So இது வந்து constant, இது போயிடும். So இது வந்து நீ differentiate பண்ணும்போது என்ன வரும்? Sorry, minus இது இங்கே சாரி இங்கே தப்பா எழுதிருக்கேன் 10t இல்லையா 10t. ஸோ இங்கே நீ differentiate பண்ணும்போது என்ன வரும்? minus 10. இது வந்து first. ஓகே, ஸோ இது போயிடும், இங்கே வந்து t போயிட்டா minus 10. இது acceleration along x direction, let us say ax. இப்போ நீ ay கண்டுபிடிக்கிறதுக்கு y is equal to 10t. So what is dy by dt? dy by dt is 10. d square y by dt square is equal to 0. So this is your ay. So what is the total acceleration? Is equal to ax plus ay. What is ax? Ax is minus 4. What is ay? Ay is 0. So total acceleration a is equal to minus 4 plus 0 is equal to 4 meter per second square. Minus 4 meter per second square. This is your answer. Okay, அடுத்த problem. In the given figure, a is equal to 15 meter per second square. That acceleration represents the total acceleration of a particle moving in the clockwise direction. அப்படின்னு என்ன அர்த்தம்? particle வந்து இப்படி போயிட்டு இருக்கு. Okay, in the circle of radius 2.5 meter. So this is 2.5 meter at a given instant of time. The speed of the particle is speed என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி அப்படிங்கிறதையும் ஃபிகரில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. Now acceleration வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து tangential acceleration, அதாவது என்னென்ன இந்த பால் இப்படி போகிற பால் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரே ஒரு காம்பனண்ட் tangential acceleration மட்டும் இருந்துச்சுன்னா இப்படி வர பால் என்ன பண்ணும், நேராக இப்படி போயிடும் இல்லையா. இந்த பால் ஆனால் அப்படி போகிறதில்ல. ஏன் அந்த பால் இப்படி போகிறதில்ல? இந்த பால் ஏன் இப்படி போகிறதில்லைன்னா இந்த பாலை எது உள்ளே இழுக்குது? சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன்ங்கிறது பாலை உள்ளே இழுக்குது. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே எலக்ட்ரான்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா பால் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ there is a tangential component, there is a centripetal component. ஸோ இந்த சென்ட்ரிபீட்டல் காம்பனண்ட் இப்படி கீழே ஆக்ட் பண்ணுது. ஓகே, இதுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதிட போறோம். ஓகே, லெட் அஸ் ரைட் த centripetal acceleration. Let us call it as AC is equal to A cos 30. என்ன இங்கே கீழே போகிறது இல்லையா, இந்த காம்பனண்ட் A cos 30. So இப்போ cos 30. You will have to calculate the speed. So இதுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன? A is equal to V square by R. So what is our value of A? It is A cos 30 is equal to V square by R. நமக்கு unknown என்ன? நம்மளுடைய unknown வந்து இங்கே வந்து R. So you can say R is equal to V square by A cos 30. R is equal to, so நமக்கு வந்து ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் இல்லையா. unknown வந்து V not R. Sorry, unknown is V not R.
So you can now say let us say, okay, what is A? A is 15 cos 30 is equal to V square divided by, what is your R? Your R is 2.5. So நீங்க substitute பண்ணேன்னா you will get V square is equal to 32.5, or you can say V is equal to root of 32.5, which will be equal to 5.7 meter per second. இங்க இருக்க அந்த option? Yes. 5.7 meter per second is the speed of the particle. So ஞாபகம் வச்சுக்கங்க, இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது circular motion. Circular motionல always ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். ஒரு காம்பனன்ட் இப்படி போகும் acceleration, இன்னொரு காம்பனன்ட் உள்ள இழுக்கும். நம்ம உள்ள இருக்கிற காம்பனன்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு இங்க ரிசால்வ் பண்ணி நம்ம போடுறோம். A person is sitting on top of a tall building and is dropping balls at regular intervals of 1 second. So ஒரு பில்டிங் உச்சி மேல அதை உட்காந்துட்டு ஒரு செகண்டுக்கு ஒரு பாலை கீழே போடுறோம். Find the position of the third, fourth and fifth ball when the sixth ball is dropped. So நீ புரிஞ்சிக்க வேண்டியது இல்லை என்னன்னு பார்க்கணும்னா, ஏற்கனவே 5 பாலை போட்டான், 6வது பாலை போடும்போது 3வது பால், 4வது பால், 5வது பால் 3 எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி, பொசிஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். ஓகே, இது வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம டைம் பார்க்கலாம். இப்போ 6வது பாலை போடுறாங்க, 4வது பாலை போடும்போது 3வது பால் போட்டு ஆல்ரெடி 3 செகண்ட் முடிஞ்சிருச்சு. கரெக்டா? 4வது பாலை போட்டு 2 செகண்ட் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் பாலை போட்டு 1 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ தேர்ட் பால் S is equal to UT plus half A T square. இதில் பார்த்தேன்னா அவன் மேலிருந்து போடுறான், அப்போ இனிஷியல் வெலாசிட்டி U is equal to 0, A is equal to G. So S is equal to U வந்து 0, S is equal to half. What is your A here? 9.8. and 3வது பாலுக்கு உன்னுடைய T என்னவா இருக்கும்? For the third ball it is going to be 3. ஏன்னா 3 செகண்ட் முடிஞ்சிருச்சு, 3 the whole square. ஸோ இதை நீ வந்து கால்குலேட் பண்ணேன்னா உனக்கு என்ன வரும்? 44.1 meters. இது 3வது பாலுக்கு. Now for the fourth ball, fourth பாலுக்குமே again U is equal to 0. ஸோ G தான் வந்து A, அதை வேறும் ஏங்கிறது வந்து G. இப்போ டைம் is equal to 2 seconds. Am I right? So what will you have இப்போ? S is equal to half A T square, half into 9.8 into 2 the whole square, where you will get 19.6 meters. Similarly for the fifth ball T வந்து 1. So S is equal to இதுக்கும் half G T square, half into 9.8 into 1 the whole square. So இதுக்கு நமக்கு என்ன வருது? 4.9 meters. So 44.1 எங்க இருக்கா? இருக்கு, ஒன்று தான் இருக்கு. 44.1, 19.6 இருக்கா, 4.9 இருக்கா. So this is the answer. NCC parade is going at a uniform speed of 6 km. இது NCC parade ஓட ஸ்பீடு இந்த horizontal x axis ல, through a place under a berry in which a bird is sitting at a height of 12.1 meter. So y axis மேல 12.1 meterல உட்கார்ந்திருக்கு. At a particular instant bird drops a berry, which cadet will receive? So இதை கண்டுபிடிக்கிறதுக்கு vertical இதுல y axisல ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். So இப்போ வந்து velocity என்ன? Velocity for this is equal to 0. நம்மளுடைய known quantity என்ன? We know speed for the x axis, but y axisல you know only the height. So you can, and you know velocity is 0. So the only formula you can use is S is equal to UT plus half AT square. ஏன் மற்றதெல்லாம் ஃபைனல் வெலாசிட்டி வருது நமக்கு தெரியாது, more than 1 unknown இருக்க முடியாது. இதை எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் யூ ஆல்வேஸ் சூஸ் பிட்வீன் ஒன்லி த என்னது நமக்கு நோன் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து தான் நம்ம இதெல்லாம் சூஸ் பண்ண போகிறோம் மோஷன் ஈக்குவேஷன்ஸ் மூலம்.
ஸோ இங்கே u is equal to 0ங்கிறதுனால s is equal to half a t square. ஸோ vertical directionல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ what will be a என்னவா இருக்கும்? ஏங்கிறது acceleration due to gravity. s வந்து நமக்கு இங்கே கொடுத்தாச்சு 12.1 is equal to 1 by 2 into 9.8 t square. ஸோ இதில் calculate பண்ணால் நமக்கு வர t ஓட வேல்யூ 1.57 seconds. இது வந்து மேலிருந்து விழ டைம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம டிஸ்டன்ஸை calculate பண்ண போகிறோம். ஸோ we know distance is velocity into time. Velocity என்ன 6, time என்ன 1.57. ஸோ நமக்கு வரப்போகிற distance என்ன is equal to 2.6 meter, which means 2.6 meter distanceல வர கேடட் மேல பெர்ரி கீழே விழுது.